சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பொங்கல் திருநாள். நமது திருமூலர் ஜோதிட நிலையம் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. மற்றும் நாளை கொண்டாடும் மாட்டுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாளை மறுதினம் கொண்டாடும் உழவர் திருநாள் மற்றும் காணும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவனை பிரார்த்திப்போம். மேலும் நமது திருமூலர் ஜோதிட நிலையத்தின் இன்றைய ராசி பலன்களை கண்டு மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. உங்களது மேலான ஆதரவே தொடர்ந்து வீடியோ வெளியிட தூண்டுகோலாக இருக்கும். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் நாள் 15/1/2024 திங்கட்கிழமை. சதுர்த்தி திதி 9:25 காலை வரை, பின் பஞ்சமி திதி. சதயம் நட்சத்திரம் 12:30 பகல் வரை, பின் பூரட்டாதி நட்சத்திரம். வியதிபாதம் நாமயோகம் 2:06 நாளிகை வரை, பின் வரியான் நாமயோகம். பத்திரை கரணம் 8:32 நாளிகை வரை, பின் பவம் மற்றும் பாலவ கரணம். சித்த யோகம் 16:16 நாளிகை வரை, பின் யோகம் சரியில்லை. இன்று கரி நாள். தட்சிணாயனம் முடிந்து உத்திராயண புண்ணிய காலம் ஆரம்பம். மகர சங்கராந்தி பண்டிகை. சூலம் கிழக்கு தென்கிழக்கு 8 நாளிகை. பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 8:09 முதல் 9:36 வரை. யமகண்டம் 11:02 முதல் 12:29 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6:46 முதல் 7:46 வரை. பிற்பகல் 12:45 முதல் 2:46 வரை. இரவு 6:46 முதல் 7:23 வரை. இன்றைய நவகோள்களின் நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசுவில் சூரியன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. மேசத்தை ராசி மற்றும் லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, புத்திரர்களின் கல்வி மற்றும் உத்தியோகம் சம்பந்தமான அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஏற்றுமதி தொழில்துறையினர் நன்மையான பலன்கள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வெளிநாடுகளில் இருக்கும் உறவினர்களின் வருகை ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. பெண்வழி உறவினர்களின் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் அமையும். அசுவினி நட்சத்திர பலன்கள். உத்தியோகம் அல்லது தொழிலில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திர பலன்கள். குடும்ப பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது புத்திரர் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படும் நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 87 மற்றும் 2, 83, 47. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு தென்கிழக்கு. ரிஷபத்தை ராசி மற்றும் லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது வெளிநாட்டு உத்தியோக பயண முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செய்யும் மருத்துவ சிகிச்சைகள் நல்ல பலனை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உறவினர்களுடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷம் மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. அதிக அலைச்சல் மற்றும் பயணம் ஏற்படும் நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் இருந்த தடை விலகும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2 நட்சத்திரத்திற்கான பலன்கள்.
சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் அனுகூலம் உண்டாகும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 6, 87, 78. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி மற்றும் மகாலட்சுமி. மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சுப விரய செலவுகள் இருப்பதால் குடும்பத்திற்கான வீட்டு உபயோக பொருள்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். புத்திரர்களின் உயர் கல்விக்கு செலவு செய்யலாம். வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். உங்களது நீண்ட கால ஆசைகளான வெளிநாட்டு பயண முயற்சிகளில் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாகன ஓட்டுநர்கள், இயந்திர தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அன்றாடம் அழியும் பொருள்கள் வியாபாரம் செய்வோர், சாலை ஓர கடைகள் நடத்துவோர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். அதிக அலைச்சலும் பயணங்களும் ஏற்படினும் வாகனம் இயந்திர தொழில் துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 78 மற்றும் 2, 83, 47. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி மற்றும் பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு, தென்கிழக்கு. கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, உணவுப் பொருட்கள் வியாபாரம் செய்வோர், வியாபாரிகள் அனுகூலமான பலன்களை பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மருத்துவ தொழில் செய்வோருக்கு நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள். உங்களது முயற்சிகளில் ஒன்று இன்று வெற்றி பெறும். புத்திரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய சந்திராஷ்டமம் அதிக அலைச்சல் மற்றும் உடல் சோர்வினையும் பயணங்களில் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் இஞ்சியிலான உணவுகளை சாப்பிட்டு விட்டு செல்வது நல்ல பயனளிக்கும். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழிலில் புதிய பிரான்ச்கள் ஆரம்பிக்கும் முயற்சியில் நற்பலன் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்தில் கவனம் தேவை. இஞ்சியிலான உணவுகளை சாப்பிட்டு விட்டு செல்வது நன்மை பயக்கும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உணவுப் பொருட்கள் வியாபாரம் செய்வோர், மருத்துவத்துறையினர், ஃபைனான்ஸ் தொழில்துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 95, 14, 50, 77 மற்றும் 7, 70, 61, 34. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசைகள் வடகிழக்கு, வடமேற்கு. சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசியை குரு பகவான் பார்க்கும் நிலையில் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பொருளாதார நிலைகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. புத்திரர்களுடன் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது மூலம் குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்கலாம். புத்திரர்களை எண்ணி கவலைப்படுவீர்கள். உறவினர்கள், நண்பர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்திற்கான ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதிக அலைச்சல், உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் இஞ்சியிலான உணவுகளை உண்டு பயணம் செய்வது மிக பயனளிக்கும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறும் நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 78. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் மகாலட்சுமி. கன்னியை ராசி மற்றும் லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பொருளாதாரத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகளுக்கு தெய்வ அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்களில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வியாபாரிகள் தொழில் போட்டிகளை சமாளித்து வியாபாரத்தில் நன்மையான பலன்களை அடையும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள் மற்றும் சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு பணிகளில் இருப்போர் நன்மையான பலன்களை அடைவார்கள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன், சந்திரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 87, 78 மற்றும் 2, 47 மற்றும் 5, 95, 14, 50, 77. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெண்மை, பச்சை. அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, பெண்வழி உறவினர்களின் குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. புத்திரர்களின் உத்தியோக நிலைகளை எண்ணி வருத்தப்பட்டோருக்கு புத்திரர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். திருமண விஷயங்களில் உங்களை விட குறைந்த கல்வி பயின்றோரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பது மூலம் உங்களது திருமண வாய்ப்பு விரைவில் கூடி வரும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திருமண தடை விலகும் ஒரு நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர பலன்கள். உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு அல்லது உங்களது புத்திரர்களுக்கு கிட்டும் வாய்ப்பு உண்டாகும் நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் நிறைவேறும். சுபகாரிய விஷயங்களில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். சீர்முறைகள் கிட்டும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் வழிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. அதிகமான அலைச்சல் மூலம் உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம். வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. பயணங்களின் போது இஞ்சி சாப்பிட்டு விட்டு பயனளிப்பது பயணங்களில் நல்ல பலனை ஏற்படுத்தும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தொழில் போட்டிகளை வெற்றி கொண்டு நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இஞ்சியிலான உணவுகளை உண்டு பயணிப்பது பயண தடைகளை விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தி தரும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இன்று உத்தியோகம் தொழிலில் நன்மையான பலன்களையே பெறும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், புதன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 87, 5, 95, 14, 77 மற்றும் 2, 47. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, பச்சை. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். உங்களது தந்தை அல்லது மகனுடன் உத்தியோகம் அல்லது தொழில்முறை பயணங்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். பித்ருக்கள் பூசை செய்து தான தர்மங்கள் செய்ததின் விளைவாக பித்ருக்கள் ஆசி கிட்டும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பித்ருக்கள் ஆசி கிட்டும் நன்னாள்.
தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழும் சந்தோஷமிக்க நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோக பயணங்கள் பயனளிக்கும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் கோள் சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 87. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு, தென்கிழக்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, பண விஷயங்களில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தெய்வ காரியங்களுக்கு செலவிடுவதன் மூலம் நன்மையான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது வாகனம் இயந்திர வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். உங்களது கடின உழைப்பின் பலனாக உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள் மற்றும் அவிட்டம் 1, 2க்கான பலன்கள். வாகனம் இயந்திர வழியில் செலவுகள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்குவோர் விநாயக பெருமானை வழிபட்டு உங்களது வாகனத்தை இயக்குவது நன்மையான பலனை தரும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, அதிக அலைச்சல் மற்றும் சோர்வினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இஞ்சியினால் ஆன உணவுகளை உண்டு பயணிப்பது நன்மையான பலன்களை தரும். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பண விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். பண பிரச்சனையால் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து சம்பந்தமான பத்திரம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் கிட்டும் நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பண சிக்கல் விலகி பண வரவு கிட்டும் ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். பண பிரச்சனையால் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களது உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை வழியில் செலவு ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தன வரவுகள் இருப்பினும் செலவுகளும் கூடும் நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள். உங்களது பயணங்களில் தடை தாமதம் இருக்கிறது. போக்குவரத்தில் கவனம் தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழிலில் நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 95, 14, 77 மற்றும் 3, 75. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.